வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். நான் ஆன்சர் சால்வ் பண்ணவே இல்லைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 3 ஏப்ரல் 2026ங்க. 3 ஏப்ரல் 2026 வெள்ளிக்கிழமை. இதுக்கடுத்து ஆன்மீக மலை இருக்குதுங்க. ஒன் பை ஒன்றை பார்ப்போம். இடமிருந்து வளம். ஒரு காலத்தில் நதியாக இருந்த கூவம் இப்போது இதுபோல் ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் நதியாக நல்லா ரிவராட்டம் வந்து போட்டிங்லாம் போன கோவம் இப்போ எப்படி ஆகிடுச்சின்னு கேட்காங்க. சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. 4 எழுத்து இருக்கு. சாக்கடை. சரி, சா மேலேருந்து கீழே கரெக்டாக பார்ப்போமா? டேஷ் சர்க்கம் என ஹிந்தி பாடகி தமிழ் திரைப்படங்களிலும் பல பாடல்கள் பாடியுள்ளார். இது யாருன்னா 90s கிட்ஸுக்கு தெரியும். என்னென்னா சாதனா சர்க்கம். லவ் சாங்ஸ் ஃபுல்லாக படித்தவங்க ஹிந்தியில் சாதனா சர்க்கம். சரி, 2 மேலேருந்து கீழே பாருங்க. கேல ஆன்சருக்கு சல்வா என்பதன் ஜோடி. சல்வார் கமீஸ் தான் சொல்லுவாங்க. சரிங்க. 3 இந்த சைடு உள்ள ஹிண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிச்சுங்க. அடுத்த ஹிண்ட் இருந்தால் தான் பார்க்கணும். 3 மேலேருந்து கீழே. கிராமத்தில் இன்னும் பல இதை வச்சு தான் பல் விளக்குதாங்க. வேறு ஹிண்ட் ஏதாவது வந்தால் தான் அதை ஹிண்ட்டை வச்சு சால்வ் பண்ணி பார்க்கலாம். 6 இடமிருந்து வல்லம் என்ன? நம் நாட்டில் இந்துக்களிடையே டேஷ் திருமணம் தடை செய்யப்பட்டுள்ளது. டேஷ் மனம் தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒருவனுக்கு ஒருத்தி தான் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. திருமணம்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், அதை தடை பண்ண முடியாது. ஸோ இதை வந்து பலதார மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல தார மனம். தாரம்னாலே ஒய்ஃபு. ஒருத்தர் வந்து நிறைய ஒய்ஃபை கட்ட பொண்ணை வந்து கட்ட முடியாது. ஓகேங்களா? பலதார மனம். அப்படி கட்டினா ஒன்று டைவர்ஸ் வாங்கி அடுத்தவங்க கட்டணும். அப்படி இல்லாமல் கட்டினான்னா இந்திய சட்டப்பிரிவு வந்து 494 495 படி இது குற்றம். இதை வந்து இந்து திருமண சட்டம் 1955 உள்ளது சொல்லுது. இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 4 மேலேருந்து கீழே என்ன? மரத்துக்கு மரம் தாவும் என்றவுடன் மனதில் தோன்றும் விலங்கு என்னதுங்க? குரங்கு, மங்கி. குரங்கு. ஓகே. 4 இடமிருந்து வலம் என்ன? ஏழைகளின் வீடு. ஏழைகளின் வீடு குடிசை. இந்த வெயிலுக்கு குடிசையில் இருக்க ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. குடிசை. சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? படை. படைக்கு சைனில் ஆன்சருக்கு. தினமலரில் இந்த கேள்வி அடிக்கடி பார்க்கலாங்க. படைக்கு சைல ஆன்சர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைனியம். சைனியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியான இலக்கிய வார்த்தைங்க. நம்ம சங்க காலத்துலலாம் சொன்னார். சிவகாமியின் சபதத்தில் கூட இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைனியம், வாதாபி சைனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது புலிகேசியுடைய படையை சொல்லுவாங்களாம். ஓகேங்க. 9 இடமிருந்து வலம் என்ன? அம்மன் சன்னதியில் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது. அம்மன் சன்னதியில் என்ன வழங்குவாங்க? பூ இருக்கு, இம்ம இருக்கு, குங்குமம் சொல்லலாம். அம்மன் சன்னதியில் குங்குமம் வழங்குவாங்க. ஓகே, கரெக்டான ஆன்சர். 3 மேலேருந்து கிழக்கு 2 ஹிண்ட் வந்துட்டுங்க. கிராமப்புறங்களில் இன்னும் டூத் ப்ரஷ்ஷாக இதை தான் யூஸ் பண்ணுறாங்களாம். ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு சொன்னதை அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆலங்குச்சி. ஆலங்குச்சி. ஆலமரம். ஓகேங்களா? வேல்னா கருவேல மரம். ஆலங்குச்சி. பாட்டே இருக்குதுங்க. ஆலங்க வச்சு நான் உடச்சின்னு சொல்லி. ஓகே. ஸோ
நம்ம 2 சைடு சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த சைடே சால்வ் பண்ணுவோம். 10 மேலேருந்து கீழே மென்று. மிகுந்த நறுமணம் கொண்ட டேஷ் கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேஷ் கொழுந்துன்னா மறிக்கொழுந்து தாங்க. ட்ரி இக் மறிக்கொழுந்து. இதை வந்து சென்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதை மூலிகையும் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா உடல் வலிக்கு, அரிப்புக்கு, அரிச்சல் எடுத்துன்னா அதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. சரி, 13 இடமந்து வளம் என்ன? 32 பேர் இருந்த கோட்டைக்குள் 32 பேர் இருந்த கோட்டைன்னா பல்ல சொல்லலாமா? சுதந்திரமாக அசையும் நம் உடலின் வலுவான தசை. பல்லுக்குள்ளே என்ன இருக்குது? நாக்கு தாங்க இருக்குது. ஸோ நாக்கு. சரி, 14 மேலேருந்து கீழே என்ன? கூலை ஆரம்பிச்சுக்குங்க. கடற்கரை அருகே உள்ள மக்கள் வசிக்கும் பகுதியை இப்படி சொல்லுவாங்க. எங்கள் குப்பத்து ஜனங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இந்த மீனவர்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி படத்துல எல்லாம் பார்த்துக்குவோம். பேச்சு வழக்கில் உள்ள குப்பம். ஓகேங்களா? சரி, 13 மேலேருந்து கீழே என்ன? 4 5. தேசிய கீதம் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லலாம்? டேஷ் பண்ணு என்னலாம்? நாட்டு பண்ணுன்னு சொல்லலாம். நாட்டு இப் பண். ஓகே, நாட்டு பண்ணுன்னா தேசிய கீதம். இதை 1911 ரவீந்திரநாத் தாகூர் இயற்றினது. ஓகே. 15 இடமந்து வளம். சாட்டை ஒரு எழுத்து இழந்தால் பூரி பானிபூரி போன்றது. இதை ரிவர்ஸில் கட்டிருப்பாங்க, இன்றைக்கி மாற்றி கேட்காங்க. சாட். டையை தூக்கிங்க. சாட். ஷார்ட். ஓகே. ஸோ 20 இடமந்து வளம் என்ன? தெளிவச்ச நிலை. இதுக்கு வேறு எதுவும் ஹிண்ட் வருதான்னு பார்க்கலாமா? 18 மேலேருந்து கீழே என்ன? பாம்பாட்டி கையில் உள்ள இசைக்கருவி. பாம்பாட்டி கையில் என்ன இருக்கும்? மகுடி. சரிங்களா? 20 இடமிருந்து வளம் என்ன? இப்போ தான் பார்த்தோம். தெளிவச்ச நிலை. தெளிவச்ச நிலையை ஆல்ரெடி இங்கே வந்தாச்சு. இத்தனை 3 ஹிண்ட் வந்தாச்சுங்க. தெளிவாக இல்லைன்னா ஒரே குழப்பத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க. குழப்பம். ஓகேங்களா? குழப்பம் அப்படிங்கிறது தெளிவச்ச நிலைன்னு சொல்லலாம். ஸோ 21 மேலேருந்து கீழே என்ன? முரசு போன்ற வாத்தியம். முரசு மாதிரி ஒரு வாத்தியம். பேல ஆரம்பிச்சுக்குங்க. பறைன்னு சொல்லலாம். பறை. இதை ஆகுலின்னு சொல்லலாம். ஓகே. 23 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் பட்டம் தேடி விதை. நெல் விதைக்கிறது தான் சொல்கிறாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை. ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் சின்னையான்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. ஆடி 18க்கு அப்புறம் அந்த நல்ல டைம் பார்த்து விதைங்க அறுவடைக்காக, நெல் விதை வைக்கிறதுக்கு. ஸோ 17 இடமிருந்து வளம் பாருங்க. மேன் முடிஞ்சிருக்கு. 17 இந்த இருக்குது. தமிழக முதல்வராக சிறப்பாக ஆட்சி செய்தவர் டேஷ் ராஜர். கிங் மேக்கர் காமராஜர். கல்வி கந்து அந்த கடவுள். ஓகேங்களா? நம்ம விருதுநகருக்காக. ஓகே. இந்த சைடு ஹிண்ட்டை வச்சு இந்த சைடு சால்வ் பண்ணிட்டோங்க. இப்போ பாருங்க 12 இங்கேருந்து ஆரம்பிக்கும். கடைசி எழுத்து சி. புலால். புலால்னா கறின்னு சொல்லலாம், மாமிசம் சொல்லலாம். இங்கே கடைசி எழுத்து சி வந்திருக்கு, அதனால இறைச்சின்னு சொல்லலாம். இறைச்சி. ஸோ 8 மேலேருந்து கீழே பாருங்க. நாம் டேஷ் சுவாசித்து உயிர் வாழ்கிறோம். நாம் எதை சுவாசிக்கோம்னா காற்றை தாங்க சுவாசிக்கும். காற்றை சுவாசித்து உயிர் வாழ்கிறோம். காற்றை சுவாசித்து உயிர் வாழ்கிறோம். சரிங்க. சரி, 12 மேலேருந்து கீழே. இந்த வகை நாகத்தினால் மனித உருவம் எடுக்க முடியுமா?
நாகினிலாம் நாடகம் பார்க்கிங்கள்ல, ஆக்சுவலாக இது வந்து நம்ம இந்திய புராணத்தில் சொல்லக்கூடியது. இச்சாதாரி நாகினி, இச்சாதாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாகம் வந்து 100 வருஷம் தவம் இருந்ததுன்னா அந்த நாகம் வந்து இச்சாதாரி நாகமாக மாறிடுமா. இது சிவனோட பக்தராக இருந்தால் மட்டும் அந்த மாதிரி மாறிடுமா. இச்சாதாரி நாகின் இப்படின்னு சொல்லி இந்திய பானத்தில் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா. 19 இடம் வந்து வளம் என்ன. இத்தாலிக்குள் ஒரு மங்கள சின்னம். தாலி ஓகேங்க. ஸோ இந்த சைடு வந்து ஹிண்ட்டை பார்க்கணும். 22 இடம் வந்து வளம் என்ன. சிறப்பான காப்பிக்கு அளிக்கப்படும் பட்டம். சிறப்பான காப்பிக்கு வந்து நம்ம என்ன பட்டம் அளிக்கிறோம்? நல்ல டிகிரி காஃபியாக கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகோணம் டிகிரி பட்டம், அதுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் வந்து டிகிரி காஃபி. நல்லா டிகிரி காஃபின்னு நம்ம சொல்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க பட்டம். ஓகே, கும்பகோணம் டிகிரி காஃபி இதுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 16 இடம் இந்த வளம். கடைசி எடுத்து சா. டேஷ் எண்ணெய் என்பது சுத்திகரிக்கப்படாத எண்ணெய், பெட்ரோலியம். இப்போ டெய்லி நம்ம ரேட்டு பாண்டி பிரச்சனையாகிட்டு கச்சா எண்ணெய், அதாவது நம்ம க்ரூட் ஆயில்னு சொல்லுவோம். இந்த கச்சா எண்ணெயை வந்து ஹீட் பண்ணி ஃபில்டர் பண்ணையில் தான் நம்மளுக்கு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கு, எல்பிஜி கேஸு எல்லாமே கிடைக்குது. எல்லாமே இந்த க்ரூட் ஆயிலில் வந்து இந்த கச்சா எண்ணெயை தான் பேரில் எடுத்து கொண்டாடுவாங்க. ஓகே, 11 மேலேருந்து கீழே பார்த்தா மொத்தமாக கிட்டத்தட்ட வந்தோன்னு நினைக்கிறேன். வெயில் காலத்தில் உடலில் தோன்றக்கூடிய கொப்பளம். இதுக்கு வேறு ஹிண்ட் இருக்கா? 11 இடமிருந்து வளம் என்ன. நம் நாட்டில் டேஷ் இல்லா பட்டதாரிகள் ஏராளம். வேலை இல்லாத பட்டதாரிகள் ஏராளம். சரி, 7 மேலேருந்து கீழே முடிச்சோமா. தமிழக பெண்களின் பாரம்பரிய உடை புடவைன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம லைவ் வந்துக்கிறனால சேலே சொல்லலாம். சரி, இப்போ கடைசி அந்த வெயில் காலத்தில் உடலில் தோன்றக்கூடிய புலம் அப்படின்னா வேனல் கட்டி சொல்லலாம். வேனல் கட்டி, இந்த வெயில் டைமில் கொப்பளமாக வரும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து வேனல் கட்டின்னு சொல்லுவோம். இதை வந்து சூடு கட்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து செம்பருத்தி இலை இல்லைன்னா வேப்பிலை இல்லைன்னா மஞ்சளை தடவுனாங்கன்னா சரியாகும்னு சொல்லுவாங்க. தண்ணி நிறைய குடித்தா அந்த கட்டி வராதுன்னே சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. இந்த தப்பை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். எதுவுமே தப்பே இல்லாத அளவுக்கு கொடுங்க. இன்னைக்குள்ளதில் தப்பு இல்லை ஆல்ரெடி. இன்கேஸ் இருந்தேன்னா கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.